வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல எப்படி மஷ்ரூம் குழம்பு பண்றதை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த குழம்போட டேஸ்ட்டும் அதோட ஸ்மெல்லும் பார்த்தீங்கன்னா அப்படியே சிக்கன் குழம்பு மாதிரியே இருக்குங்க. வாங்க இப்போ மஷ்ரூம் குழம்பு எப்படி பண்றதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் நான் பாதி பெரிய வெங்காயம் பாதி சின்ன வெங்காயம் சேர்த்து போட்டிருக்கேன். என்கிட்ட சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்தது. நீங்கள் சின்ன வெங்காயமே ஃபுல்லும் போட்டுருங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ 10 பூண்டு 1 இன்ச் அளவு இஞ்சி சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் பாதி வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் செய்ய போகிறேன். அதனால் குக்கரை ஹீட் பண்ணி நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் மஷ்ரூம் இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக விட்டுறலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் நான் 15 முந்திரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் முந்திரி சேர்த்தா தான் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக வருங்க. இப்போ 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பேஸ்ட்டை சேர்த்தோன்னே குழம்பு நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ கடைசியாக 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா கடைசியாக சேர்த்தா தான் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ கடைசியாக தாளிச்சு கொட்டிடலாம். இப்போ பேனில் ஆயில் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 1 பே லீஃப், 1 சின்ன பீஸ் பட்டை, 1 ஸ்டார் அனீஸ், 3 கிராம்பு, கல்பாசி கொஞ்சமாக, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சுக்கிறேன். இப்போ நல்லா தாளிச்சாச்சு. இப்போ குழம்புல கொட்டிடலாம். நம்ம கடைசியாக தாளிச்சு கொட்டினோம்னா குழம்பு நல்ல வாசனையாக வரும். அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க. சிக்கன் குழம்பு டேஸ்ட்ல இப்போ மஷ்ரூம் குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறு ரெசிபி உங்களை சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.